இந்த கிளாஸில் வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயர் கிளாஸில் 3rd யூனிட், அதாவது காம்பஸ் சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பஸ் சர்வேயிங் சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் பிரின்சிபல் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, measurement of angles and measurement of bearings. So இந்த measurement of angle and bearing, ஸோ ஒவ்வொரு சர்வேயரும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிள்னா என்ன, பியரிங்னா என்ன, ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன, பியரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹியர் ஆங்கிள், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தி ஆங்குலர் டீவியேஷன் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கோணத்தை நம்ம வந்துட்டு ஆங்கிள் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், O is our instrument station, A and B are the 2 points. இதுக்கு இடையில நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, these 2 lines subtended the angular deviation. அதாவது OA OB அப்படின்ற 2 லைனை அது கொடுக்கக்கூடிய அந்த கோணத்துக்கு பேர் வந்துட்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஆங்கிளை பொதுவாக வந்து நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய யூனிட் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா டிகிரி, மினிட்ஸு, செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இந்த ஆங்கிளை நம்ம சொல்கிறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, இட் மே பி லையிங் ஆன் எனி டைரக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா, இதே ஆங்கிள் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் இருக்கலாம், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் இருக்கலாம், தேர்டு குவாட்ரண்ட்லேயும் இருக்கலாம், அண்ட் 4th குவாட்ரண்ட்லேயும் இருக்கலாம். சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னோம்னா வந்துட்டு 360 டிகிரி. ஸோ 0 to 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னு சொல்கிறோம். 90 to 180 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட், 180 to 270 தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் 270 to 360 வந்துட்டு 4th குவாட்ரண்ட். ஸோ ஹியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறது ஆங்குலர் டீவியேஷன் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ். இது எந்த டைரக்ஷனில் வேண்டாலும் ஆங்கிள் வந்துட்டு வரும். பட் இதே இது வந்துட்டு பாருங்களேன், பியரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேர்ம். பியரிங், இந்த பியரிங் அப்படின்னு சொன்னோம்னா, இட் இஸ் நத்திங் பட் அன் ஆங்குலர் மெஷர்மெண்ட் which is taken from the reference meridian or reference direction. பியரிங்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக டைரக்ஷன் வந்துட்டு வரும். அப்போ எது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்? நம்மளுடைய ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சர்வே ஒர்க்கும் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கும் பொழுது நார்த்தில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பில்டிங் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னோம்னா, நார்த் டைரக்ஷன்ல இருந்து ஒரு வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு பியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இதே 2 லைனுக்கு வந்துட்டு பாருங்கள், ஓன்றது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன், ஏபி அப்படின்றது வந்துட்டு கிரவுண்டில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓஏ அப்படின்றது வந்துட்டு ஒரு சர்வே லைனு, ஓபின்றது வந்துட்டு அனதர் ஒன் சர்வே லைன். இப்போ நம்ம பியரிங்காக இதை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி நார்த் டைரக்ஷன். இப்படி வந்துட்டு ஆரோ வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ திஸ் ஆரோ ஐடென்டிஃபை த நார்த் டைரக்ஷன் ஆர் இண்டிகேட்டிங் தி நார்த் டைரக்ஷன். ஸோ இப்போ நார்த் டைரக்ஷன்லேருந்து லைன் ஓஏவுக்கு வந்துட்டு என்ன பியரிங் வேல்யூ? திஸ் இஸ் θ1. நார்த் டைரக்ஷன்ல இருந்து வந்துட்டு ஓபி லைனுக்கு வந்துட்டு என்ன பியரிங் வேல்யூ? தட் இஸ் த θ2 வேல்யூ. ஸோ ஹியர் bearing of the line OA is the θ1. Bearing of the
line OB is the theta 2. So here how will you calculate the angle? This theta 2 minus theta 1, that is bearing of the line OB minus bearing of the line OA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் வந்துட்டு நம்ம ஆங்கிள். ஸோ இப்போ ஆங்கிள்ன்றது வந்துட்டு வேற, பியரிங் அப்படின்றது வேற ஃபர்ஸ்ட். ஸோ ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டாக வந்துட்டு நம்ம we can measure the angle with the help of angular measuring instrument like a box sextant அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இல்லை நம்ம வந்துட்டு தியோடலைட். So but theodolite is nothing but an angular measuring instrument which is used to measure both horizontal angle as well as vertical angles. கிடைமட்ட கோணத்தையும் செங்குத்து கோணத்தையும் நம்ம நேரடியாக வந்துட்டு தியோடலைட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிடலாம். Then box sextant, it is used to angular measuring instrument which is in the form of a horizontal plane. ஹரிசாண்டல் பிளேனில் உங்களுக்கு வந்துட்டு வெதர் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த அக்யூட் ஆங்கிள் இல்லை அப்டியூஸ் ஆங்கிள், உங்களுக்கு குறுங்கோணம் வேணுமா விரிகோணம் வேணுமா அப்படின்றத பொறுத்து வந்துட்டு நம்ம பாக்ஸ் எக்ஸ்டென்ட் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நவ் we will discuss in the meaning of the compass surveying. The meaning of in compass surveying. ஸோ காம்பஸ் சர்வேயிங் அப்படின்னு சொல்கிறதுனா a surveying which is used with the help of a compass. ஸோ காம்பஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நமக்கு நல்லா தெரியும். காம்பஸ் பியரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு பார்த்தோம். ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று பாக்ஸ் எக்ஸ்டென்ட், இன்னொன்று வந்துட்டு தியோடலைட். ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி காம்பஸ். ஸோ அந்த காம்பஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்டு சர்வேயர் காம்பஸ் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு ஃபேமஸ் சர்வேயிங் காம்பஸஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்பஸில் சர்வேயிங் நீங்கள் காம்பஸை யூஸ் பண்ணி பண்ணணும்னா அதன் பெயர் தான் வந்துட்டு காம்பஸ் சர்வேயிங். இதோடைய பிரின்சிபல் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மெஷரிங். ஸோ ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு காம்பஸ் சர்வேயிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் அப்படி பார்த்தோம்னா டைப்ஸ் 4 வகையான காம்பஸ் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்று பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், ரெண்டாவது வந்துட்டு சர்வேயர் காம்பஸ், மூணாவது வந்துட்டு பாருங்கள் ட்ரஃப் காம்பஸ், அண்ட் நாலாவது வந்துட்டு டியூபுலர் காம்பஸ். ஸோ இதில் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்டு சர்வேயர் காம்பஸ் இது ரெண்டும் தான் நம்மளுடைய சிலபஸில் பியரிங் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது நாட் ஓன்லி ஃபீல்டு சர்வேயர், டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி, ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்சி, ஸோ அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் 2 காம்பஸ் பிரிஸ்மேட்டிக் அண்ட் சர்வேயர். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்துட்டு காம்பஸ் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட்டிங் த நார்த் டைரெக்ஷன். ஸோ இந்த காம்பஸ் எல்லாம் வந்துட்டு எதற்கு பயன்படுது அப்படின்னா நார்த் டைரெக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிறைய பேர் நவடேஸ் வந்துட்டு பார்த்துருப்போம், நம்மளுடைய செல்ஃபோன்லேயே வந்துட்டு காம்பஸ் வந்துட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி இப்போ சப்போஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எந்த டைரெக்ஷன் வந்துட்டு நார்த்து, ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், சின்ன பிள்ளையில வந்துட்டு படிச்சிருப்போம், சூரியன் உதிக்கும் திசை வந்துட்டு கிழக்கு, சூரியன் மறையும் திசை வந்துட்டு மேற்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்போம். ஸோ நார்த்து அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ இப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்றத கிளாக் வைஸில் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக வந்துட்டு சொல்லிடலாம், அந்த இடத்த வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதன்படி பிரிஸ்மேட்டிக், சர்வேயர் காம்பஸ், ட்ரஃப் அண்ட் டியூப்லர் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா டைரக்ஷனை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த டைரக்ஷன், நார்த் டைரக்ஷனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரஃப் காம்பஸ் அப்படின்றது எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேன் டேபிள் சர்வேயிங் யூனிட் 4ல பிளேன் டேபிள் சர்வேயிங்ல வந்துட்டு ட்ரஃப் காம்பஸ். ஸோ இந்த ட்ரஃப் காம்பஸ் எதுக்கு? அங்கே நம்ம வரையக்கூடிய அந்த டிராயிங் பேப்பரில் டு இண்டிகேட்டிங் த நார்த் டைரக்ஷன் பிளேன் டேபிள் சர்வேயிங்ல அதுக்காக ட்ரஃப் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். தென் டியூப்லர் காம்பஸ். இந்த டியூப்லர் காம்பஸ்ன்றது ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் அ நார்த் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். That is, it is used in the electronic theodolite, EDM and total station. இதுகளில் வந்துட்டு மாடர்ன் சர்வேயிங் எக்யூப்மெண்ட்டில் உங்களுடைய அந்த டெலஸ்கோப்புக்கு மேலே ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் டியூப்லர் காம்பஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்டிங் தி நார்த் லைன் ஆர் நார்த் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ் we will discuss about the prismatic and the surveyor compass. So the prismatic compass அப்படின்றது என்ன? It is the compass used to taking the bearings in a full circle. ஒரு full circle-ல 0 டிகிரியில் ஆரம்பிச்சு 360 டிகிரி வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணக்கூடியதை வந்து prismatic compass. ஸோ இந்த prismatic compass பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ திஸ் ஃபுல் சர்க்கிள், திஸ் இஸ் தி நார்த் டைரக்ஷன், திஸ் ஒன் இஸ் தி ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஸோ இங்கே உங்களுடைய பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, த ஆங்கிள் மெஷர்மெண்ட் 0 டிகிரி, 90 degree, 180 degree and 270 degree. திரும்ப 360 போகும்போது வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுது? 0 அப்படின்றது வந்துட்டு ஆயிடுது. ஸோ 0 to அப்படியே வெறும் நம்பர் மட்டும்தான் வந்துட்டு அதில் வந்துட்டு குறிச்சிருப்பாங்க. 0ல இருந்து அப்படியே 90, 180, 270 அண்டு 360 அப்படின்னு ஒரு ஃபுல் சர்க்கிள் நம்பர் மட்டும். ஸோ இப்போ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சரி 0லேருந்து நம்ம அந்த வேல்யூ, த பியரிங் வேல்யூ இஸ் இன் பிட்வீன் 0 to 90 டிகிரி அப்படின்னோம்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது. 90 to 180 டிகிரி இன் பிட்வீன் வந்துட்டு வருது அப்படின்னா அது வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. சிமிலர்லி வந்துட்டு 180 to 270 தேர்ட் குவாட்ரண்ட், 270 to 360 ஆர் 0 டிகிரி வந்துட்டு உங்களுக்கு அகைன் வந்துட்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய அந்த டயல் ஆஃப் காம்பஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, த மேக்னெட்டிக் நீடல், திஸ் இஸ் த டயல் ஆஃப் காம்பஸ். ஸோ இந்த காம்பஸ் which is attached to the magnetic needle, which is attached to the magnetic needle. இந்த magnetic needle அப்படின்றது வந்துட்டு only indicating the north and south இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய டயல் ஆஃப் காம்பஸ் கூட இதில் பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்தளவு டயல் ஆஃப் காம்பஸும் இங்கே இருக்கக்கூடிய இண்டிகேட்டரும், நார்த்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரும், இது ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று வந்துட்டு டச் பண்ணியிருக்கும், பொருந்தி இருக்கும். இதே இது வந்துட்டு சர்வேயர் காம்பஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்கும். உங்களுடைய டயல் ஆஃப் காம்பஸ் தனித்தனியாக இருக்கும். திஸ் இஸ் ஆ நார்த், சவுத் இப்படி இருக்கும். இது வந்துட்டு பாருங்களேன், டயல் ஆஃப் காம்பஸ் கூட நம்மளுடைய இண்டிகேட்டர் டச் பண்ணியிருக்கு பிரிஸ்மேட்டிக் காம்பஸில். இதே இது வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் நாட் டச்சிங் வித் த டயல் ஆஃப் காம்பஸ் இன் கேஸ் ஆஃப் த சர்வேயர் காம்பஸில். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்தளவு 0லேருந்து 90, 180, 270 அப்படின்னு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். இதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டைரக்ஷன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன், தட் இஸ் நார்த் டைரக்ஷன். அண்ட் இதில் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன். சர்வேயர் காம்பஸில் தேர் ஆர் 2 ரெஃபரன்ஸ் டைரக்ஷன், பட் த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஒன்லி 1 டைரக்ஷன் 0 டிகிரி, தட் இஸ் இன் நார்த் லைன்.
நார்த்தில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நார்த்தில் இருந்து நம்ம ஒரு ரீடிங்கும் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில். சர்வேயர் காம்பஸில் 2 ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன், ஒன்று வந்து நார்த்து, இன்னொன்று வந்துட்டு சவுத்து. ஸோ இப்போ ரீடிங் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறது, பியரிங் வேல்யூஸ் வந்துட்டு மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒன்று நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு எடுக்கணும், இல்லை நார்த்துலேருந்து வந்துட்டு வெஸ்ட்டுக்கு எடுக்கணும், இல்லை சவுத்துலேருந்து வந்துட்டு ஈஸ்ட்டுக்கு எடுக்கணும், இல்லை சவுத்துலேருந்து வந்துட்டு வெஸ்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ இப்போ தேர் ஆர் 4 குவாட்ரண்ட்டாக எதில் எடுக்கிறோம்? சர்வேயர் காம்பஸில். இப்போ சர்வேயர் காம்பஸில் உங்களுக்கு இந்த நீடில் எப்படி இருக்கும் அப்படின்னா அலுமினியம் நீடில். சிமிலர்லி இந்த நீடிலும் வந்துட்டு டயல் ஆஃப் காம்பஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் அலுமினியம். ஸோ இப்போ இது வந்துட்டு மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரியும் நேச்சர் ஆஃப் நம்ம கிரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக நம்மளுடைய பூமி மேக்னெட்டிக் ஃபீல்டால் வந்துட்டு வச்சுருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃபுல்லாக சூழ்ந்துருக்குன்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி வந்துட்டு போடும்போது அது ஒரு பர்டிகுலர் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறது வரைக்கும் அந்த பொருள் வந்துட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு என்ன ஆகிடுது, கீழே புவியை நோக்கி வந்துட்டு கீழே வந்துடுது. எந்த பொருளை நம்ம வந்துட்டு மேலேருந்து போட்டாலும் அது புவியை நோக்கி வந்துட்டு கீழே வந்துடும். பிகாஸ் த மேக்னெட்டிக் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்துட்டு பூமிக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எந்த பொருளும் வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடலும் அதே மாதிரி தான், மேக்னெட்டிக் நீடல் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் நீடல் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் டு பிளேஸ் டீவியேட் வந்துட்டு ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் இப்போ அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு என்னென்ன லோக்கல் அட்ராக்ஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். இதில் டெஸ்டினேஷன் ஆஃப் பியரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்டினேஷன் ஆஃப் பியரிங்ஸ், there are 2 types of bearings. This is a destination. Destination of bearings. One is the whole circle bearing. One whole circle bearing. ஸோ இந்த ஹோல் சர்க்கிள் பியரிங் எதில் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இருந்து. ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் அப்படின்றதெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபுல் சர்க்கிள் திரும்ப அந்த 360 இல்லைனா 0 டிகிரிலே வந்துட்டு முடிஞ்சிடும். அப்படின்னும்போது வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எதில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்குமே ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்டு ரீடிங் வந்துட்டு 0 டிகிரியிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். அதனால் அங்கே நம்ம எடுக்கக்கூடிய அந்த பியரிங் டைப்பு டெசின் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க, WCB ஹோல் சர்க்கிள் பியரிங்கை ஷார்ட் ஃபார்மில் அவங்க சொல்கிறது பேர் வந்துட்டு WCB. ஸோ இந்த இதில் ரெண்டாவது இது என்ன அப்படின்னா குவாட்ரண்டல் பியரிங். குவாட்ரண்டல் பியரிங். ஸோ இப்போ இந்த குவாட்ரண்டல் பியரிங் it is otherwise called a reduced bearing. It is otherwise called a reduced bearing. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா reduced bearing னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த reduced bearing எதுல இருந்து எடுக்கிறாங்க, by using surveyor compass. ஏன் அதை வந்துட்டு reduced bearing இல்லை quadrantal bearing னு சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்க, this is the surveyor compass. So the surveyor compass they are mentioning the direction. You can see here north, east, south and west. இப்போ உங்களுக்கு 4 திசைகளுமே வந்துட்டு அதில் வந்துட்டு நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டிகிரிஸ் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 0 to 90 டிகிரி 0 to 90 டிகிரி மட்டும்தான். பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்தளவு வந்துட்டு பாருங்கள் 0 டிகிரியிலேருந்து 90, 180, 270 அகைன் வந்துட்டு 360 ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ 0 டிகிரி இண்டிகேட்டிங் த நார்த் டைரக்ஷன், தட்ஸ் ஆல். பட் உங்களுடைய சர்வேயர் காம்பஸில்
குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி இல்லைன்னா ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. எப்படி இருக்குது அப்படின்னா 0 to 90 டிகிரி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், தட் இஸ் அ நார்த் ஈஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு பாருங்கள் 0 to 90 டிகிரி செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு சவுத் டு ஈஸ்ட். தேர்டு வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் 0 to 90 டிகிரி சவுத் டு வெஸ்ட். திரும்ப ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு வாங்க 0 to 90 டிகிரி, தட் இஸ் அ நார்த் டு வெஸ்ட். ஸோ அப்போ பியரிங்ஸ் வந்துட்டு நம்ம குவாட்ரண்டல் பியரிங்காக வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறது there are 4 directions. ஒன்று நார்த் ஈஸ்ட்டு இல்லை நார்த் வெஸ்ட், அதே மாதிரி வந்துட்டு சவுத் ஈஸ்ட்டு இல்லைனா வந்துட்டு சவுத் வெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு பியரிங்கும் வந்துட்டு ஒரு குவாட்ரண்ட்டில் எப்படி வந்துட்டு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், பிரிஸ்மேட்டிக் காம்பஸை நம்ம யூஸ் பண்ணி ஹோல் சர்க்கிள் பியரிங் மெஷர் பண்ணும்போது 4 குவாட்ரண்ட்லேயும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டு எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WCB சிஸ்டம். So first quadrant, this north direction, that's all 0 degree. So here this the bearing of the line OA is the theta or theta 1. So theta 1 is the forebearing or bearing of OA is the theta 1 value. By using prismatic compass ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டத்தில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா 1 டிகிரி. அதை எப்படி சொல்கிறாங்க? பியரிங் ஆஃப் த லைன் ஓஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓஏ உடைய வேல்யூ தீட்டா 1. இங்கே தீட்டா 1 அப்படின்றது ஒன்லி டினோட்டிங் த நம்பர்ஸ், நம்பரில் மட்டும்தான் வந்துட்டு டினோட் பண்ணுறோம். ஸோ நம்பரை விட்டுட்டு நம்ம டைரக்ஷன் எதுவுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 110 டிகிரி, 110 டிகிரின்றது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை தாண்டி 90 வந்துட்டு தாண்டிடுது, 180க்குள்ளே வந்துட்டு வருது, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ அங்கே வர்ற அந்த டைரக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பேஸ்ட் ஆன் தி நம்பர் அதோடைய வேல்யூவை பொறுத்து எந்த டைரக்ஷனில் இந்த சர்வே லைன் வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. இது சப்போஸ் இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்களேன், திஸ் இஸ் தி நார்த், திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டு. த பியரிங் மெஷர்ட் theta 2 value here, bearing of OB, this is a O, this line is the B line, OB is theta 2. So here theta 1 is the whole circle bearing, theta 2 also whole circle bearing, that's all. And fourth quadrant is like this, north, this is the instrument station, C, theta 3. So here the bearing of OC, this is equal to theta 3 whole circle bearing system. And fourth quadrant just like this, north, fourth quadrant, OD, the bearing measured is like this, this is a theta 4, therefore the bearing of OD is equal to theta 4. This is also a whole circle bearing system. So whole circle bearing க்கு நம்ம எந்த ரெப்ரசன்டேஷனுமே தேவையில்லை, வெறுமனே நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அந்த நம்பரில் இருக்கக்கூடிய பியரிங்க்கு பேர் ஹோல் சர்க்கிள் பியரிங். பட் இன் கேஸ் ஆஃப் ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங்காக இருந்தால் மட்டும் யூ ஷுட் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன். ஏன்னா எல்லா குவாட்ரண்ட்டையுமே 0 to 90 டிகிரி தான். 4 into 90 360 டிகிரி ஒரு ஃபுல் சர்க்கிள். அப்போ ஒரு ஃபுல் சர்க்கிளை குவாட்ரண்ட்டாக நம்ம பிரித்தோம்னா 4 குவாட்ரண்ட்டு 0 to 90 0 to 90 வந்துட்டு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு குவாட்ரண்ட் வேல்யூவும் வந்துட்டு இங்கே நம்ம மெஷர் பண்ணுறது பாருங்கள், டேக்கன் ஃப்ரம் தி நார்த்தில் ஃபஸ்ட்டு பியரிங்
0ல இருந்து லைன் ஏக்கு. அதே இது வந்துட்டு பாருங்க 0 டிகிரி இண்டிகேட்டிங்னா நார்த் டைரக்ஷன். ஸோ 0ல இருந்து செகண்ட் லைனுக்கு, இங்கேயும் 0ல இருந்து தேர்ட் லைனுக்கு, 0ல இருந்து ஃபோர்த் லைன். ஸோ திஸ் இஸ் தி 4 quadrant values which are followed by whole circle bearing system. சப்போஸ் இதே reduced bearing system இருந்தால் எப்படி பாருங்களேன், this is the reduced bearing system. ஸோ இப்போ reduced bearing systemத்தில் first quadrant value சேம் வேல்யூ என்ன உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பியரிங் வேல்யூ வந்துச்சோ அதே வேல்யூ வந்துட்டு நம்ம இங்கே வந்து வச்சிடறோம். ஸோ அதே வேல்யூ வந்துட்டு வரும்போது வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது பாருங்க, θ1 சேம் வேல்யூ, ரெடியூஸ்டு பியரிங் ஆல்சோ த சேம் வேல்யூ, பட் யூ ஷுட் ரெப்ரசென்டிங் தி டைரக்ஷன். இந்த θ வேல்யூ எந்த குவாட்ரண்ட்ல வருது, எந்த பேர்ல வருது பாருங்க, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும். ஸோ ஹியர் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல θ1. இங்க எப்படி எழுதுறது, ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் ஆர் குவாட்ரண்டல் பியரிங் ஆஃப் OA. சேம் θ1 தான், பட் எந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இது வருது பாருங்களேன், நார்த்லயும் ஈஸ்ட்லயும். இதை வந்துட்டு நம்ம ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். சப்போஸ் வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட் பாருங்களேன், செகண்ட் குவாட்ரண்ட் இங்கே வர்ற வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டைரக்ஷன் மெஷர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ரெடியூஸ்டு பியரிங்கை பொறுத்தளவு டைரக்ஷன்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறத ஒன்று நார்த் ஈஸ்ட் இல்லைனா நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் இல்லைனா சவுத் வெஸ்ட். நாலு குவாட்ரண்ட் தான். இப்போ இங்கே வந்துட்டு உங்களுடைய பியரிங் எதுக்கு பக்கத்தில் இருக்கு, ஸோ இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட். ஸோ ஒன்று நார்த் ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும், இது ரெண்டாவது குவாட்ரண்ட்டுக்குள்ளே வந்துட்டு வருது இந்த லைனு. அதனால இது சவுத் ஈஸ்டாக தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம், ஈஸ்ட் சவுட்டாக எடுத்துக்கிற கூடாது. பிகாஸ் யூ ஸ்டார்ட் த பியரிங் மெஷர்மெண்ட் ஃப்ரம் சவுத் டு ஈஸ்ட். பாருங்களா, சவுத் டு ஈஸ்ட். அப்போ ஒன்று நார்த்தில் இருந்து ஈஸ்ட்டுக்கு எடுக்கணும், இல்லை சவுத்தில் இருந்து ஈஸ்ட்டுக்கு எடுக்கணும். அதான் வந்துட்டு நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது வந்துட்டு சவுத்தில் இருந்து ஈஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கிற வேல்யூ திஸ் இஸ் θ2 வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் OB இஸ் a θ2 வேல்யூ இன் விச் டைரக்ஷன், சவுத் டு ஈஸ்ட். அவ்வளோதான். இது வந்துட்டு குவாட்ரண்டல் பியரிங் சிஸ்டம் ஆர் ரெடியூஸ்டு பியரிங் சிஸ்டமில் செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள். சரி, கம்மிங் டு த தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வரும்போது பாருங்களேன், தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு உங்களுடைய θ3 வேல்யூ இஸ் லைக் திஸ். இதுதான் வந்துட்டு உங்களுடைய θ3 வேல்யூ. எங்கேருந்து எங்கே எடுக்கிறோம், சவுத்தில் இருந்து வெஸ்ட்டுக்கு வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஈஸ்ட், நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். அப்போ சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு வந்துட்டு வரும்போது சவுத்து டு வெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு θ3 வேல்யூ. ஸோ ஹியர் த ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் OC அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு வேல்யூ θ3, பட் த டைரக்ஷன் இஸ் சவுத் அண்ட் வெஸ்ட், ரெண்டுக்கு இடையில், சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துட்டு உங்களுடைய வேல்யூ θ4 அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அப்போ அந்த θ4 வேல்யூ வந்துட்டு ஜஸ்டா லைக் திஸ் இந்த மாதிரி வந்துட்டு வந்துடுது. திஸ் இஸ் θ4 வேல்யூ. ஸோ இப்போ இந்த θ4 வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள வருது, நார்த் டு வெஸ்ட். bearing taken from the north to west, நார்த்தில் இருந்து வெஸ்ட்டுக்கு உங்களுடைய θ4 வேல்யூ மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம எடுக்கிறது வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங் ஆஃப் OD இஸ் ஈக்குவல் டு
theta 4 value. This is the quadrantal bearing or reduced bearing system அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். சரி, இதே next conversion from whole circle bearing to reduced bearing or reduced bearing to whole circle bearing அப்படின்றத நம்ம எப்படி சொல்றோம் பாருங்க. ஒரு ரூலாவே வந்துட்டு நம்ம வச்சுக்கிறோம். Conversion from whole circle bearing to reduced bearing or reduced bearing to whole circle bearing அப்படின்னு சொல்றத you can see here. Conversion from whole circle bearing to reduced bearing or quadrantal bearing. ஏதாவது ஒரு சிஸ்டத்தை மாணவர்களாகிய நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங்கை ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுவே போதும் ரெடியூஸ்டு டு பியரிங்கை மாற்றுறதுக்கு ஹோல் சர்க்கிளாம். இல்லை ரெடியூஸ்டு பியரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்கை மாற்றுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து ரெடியூஸ்டாக மாறுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். ஏதாவது ஒன்றை நல்லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஹியர் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஹியர் theta 1 OA. What is this? theta 1. இந்த theta 1 அப்படின்றது both the whole circle bearing இருக்கட்டும் reduced bearing இருக்கட்டும் ரெண்டுக்குமே காமன் வேல்யூ. பட் அந்த வேல்யூ டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி இருந்தா அது reduced bearing. டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாம say 65 degree 30 minutes, 65 degree 30 minutes, 65 degree 30 நிமிஷம் இருக்கு. இது வந்துட்டு எதுவுமே வந்துட்டு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணலை. அதனால அதை அந்த பியரிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இது வந்துட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே இது நார்த்து 65 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு. 65 டிகிரி 30 மினிட்ஸ் வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா ஸோ தட் பியரிங் இஸ் செட் டு பி ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்துட்டு ரெண்டு இதுமே வந்துட்டு பாருங்களேன். ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் theta 1, reduced bearing is north, theta 1 east. அதே வேல்யூ, சேம் வேல்யூ, எந்த மாற்றமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு ஒன்று. இப்போ ரெண்டாவது குவாட்ரண்ட்டுக்கு வாங்க. திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட், நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், ரெண்டாவது லைனு. ஸோ திஸ் இது வந்துட்டு உங்களுக்கு என்ன? ஹோல் சர்க்கிள் பியரிங் வேல்யூ. வாட் இஸ் திஸ்? இந்த வேல்யூ வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நம்ம தீட்டா அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரெடியூஸ்டு பியரிங்காக எப்படி மாற்றுறது? ஸோ ஹியர் ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் தி, இங்கே theta 1 வச்சிருக்கிறோம், இங்கே theta 2 கூட வச்சுக்கலாம். ஸோ theta 2 வேல்யூ இஸ் தி ஹோல் சர்க்கிள் பியரிங். அப்போ நம்ம ரெடியூஸ்டு பியரிங் அப்படின்றது இதை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள். இது ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள். அதில் இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங் இருக்குது. ஸோ இப்போ மிச்சம் இந்த ஆங்கிள் மட்டும் வந்துட்டு நமக்கு வேணும்னா 180லேருந்து theta 2 வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் reduced bearing or quadrantal bearing is equal to 180 degree minus theta 2. What is theta 2? Theta 2 is the whole circle bearing. 180லேருந்து உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பியரிங்கை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா that will give the reduced bearing value. ஸோ அப்போ இந்த reduced bearing value கிடைச்சிருச்சு. But you should mentioning the direction. இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி மெஷர் பண்ணுறது? ஸோ ஹியர் சவுத்துலேருந்து ஈஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குது. அதனால் இந்த பியரிங்கை வந்துட்டு நம்ம பாருங்கள், சவுத்துலேருந்து ஈஸ்ட், திஸ் இஸ் ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங். த ஃபஸ்ட்டு கன்வர்ஷன்
ஹோல் சர்க்கிள் பியரிங்ல இருந்து ரெடியூஸ்டு பியரிங். ஸோ இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங்கை 180 டிகிரியிலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் வரக்கூடிய ரெடியூஸ்டு பியரிங். ரெண்டாவது குவாட்ரண்ட்டோடைய அந்த டைரக்ஷன் நேம் வந்துட்டு சவுத் ஈஸ்ட்டு. அப்போ சவுத்து டு ஈஸ்ட்டு 180லேருந்து ரெண்டாவது இதை வந்துட்டு கழிச்சிடறோம். அந்த பியரிங் ஹோல் சர்க்கிள் பியரிங்கை கழிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்துட்டு பாருங்களேன். திஸ் இஸ் த தேர்ட் குவாட்ரண்ட். நார்த், ஈஸ்ட், south, west. So third quadrant line is like this. What is this? This is the whole circle bearing. That is a theta 3 value whole circle bearing. You can see here whole circle bearing is the bearing taken from the north line or 0 degree. So இப்போ 0 ல இருந்து தேர்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ள வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு வருது. OD அப்படின்ற அந்த லைன் வந்துட்டு வருது. So here ஹோல் சர்க்கிள் பியரிங் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும் தீட்டா 3. இதே இது ரெடியூஸ்டு பியரிங்காக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன எப்படி பண்ணுறது? ஸோ ஹியர் இந்த ஹாஃப் சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது 180 டிகிரி. இப்போ ரெடியூஸ்டு பியரிங்கிறது இதுதான் வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங். சவுத் டு வெஸ்ட்டு இந்த குவான்டிட்டி. இப்போ இந்த குவான்டிட்டி மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இது வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது நம்ம மெஷர் பண்ணது. இப்போ ஒரு ஹாஃப் சர்க்கிளை வந்துட்டு நம்ம டிடெக்ட் பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து 180 டிகிரியை மைனஸ் பண்ணிடுறீங்க. வில் கெட் தி ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ. எந்த குவாட்ரண்ட்டில்? சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு. ஸோ ஹியர் சவுத் டு வெஸ்ட்டு. இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இதே இது வந்துட்டு பாருங்கள் ஃபோர்த் குவாட்ரண்ட். This is north, east, south, west, fourth quadrant. You can see here this is the theta 4 value whole circle bearing. So அப்போ இங்கே whole circle bearing சிஸ்டத்தில் நீங்கள் மெஷர் பண்ணுறது theta 4 வேல்யூ. ரெடியூஸ்டு பியரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் பாருங்கள். this is the reduced bearing value. ஸோ அப்போ ரெடியூஸ்டு பியரிங் வேணும்னா இதவும் இந்த ஃபுல் சர்க்கிளும் சேர்த்தோம்னா 360 டிகிரி இருக்குது. இப்போ 360லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்ம ஹோல் சர்க்கிள் பியரிங்கை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடியூஸ்டு பியரிங் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை வந்துட்டு நம்ம 360லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஹியர் 360 மைனஸ் தீட்டா 4 இல்லைனா ஹோல் சர்க்கிள் பியரிங். எந்த டைரக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இதாக எடுக்க பாருங்களேன், நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில. ஸோ அந்த ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த்து 360 டிகிரி மைனஸ் தீட்டா 4 வெஸ்ட்டு. ஸோ இது நாலுமே 4 குவாட்ரண்ட்டில் ஹோல் சர்க்கிள் பியரிங்கை எப்படி நம்ம ரெடியூஸ்டு பியரிங்காக மாற்றுறது, ரெடியூஸ்டு பியரிங்கை எப்படி நம்ம வந்துட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங்காக வந்துட்டு மாற்றுறது அப்படின்றதோடைய கன்வர்ஷன் ரூல். ஸோ இந்த ரூலில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டத்தை வந்துட்டு எல்லா 4 குவாட்ரண்ட்லேயும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெடியூஸ்டு பியரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பியரிங்காக எப்படி மாற்றுறோம் அப்படின்ற சிஸ்டத்தை வந்துட்டு நம்ம இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கன்வர்ஷன் ஃப்ரம் ஹோல் சர்க்கிள் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் ஆர் ரெடியூஸ்டு பியரிங் டு ஹோல் சர்க்கிள் பியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸோ ஹியர் whole circle bearing to reduced bearing. So this is 127 degree 30 minutes. 16 degree 40 minutes. 181 degree 30 minutes. So 276 degree 30 minutes. So இப்போ இதில் ஃபஸ்ட்டு 127 degree 30 minute. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன வேல்யூ அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெதர் இட் இஸ் கிவன் இன் ஹோல் சர்க்கிள் பியரிங்கா இல்லை ரெடியூஸ்டு பியரிங்கா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
எல்லாமே டைரக்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, அதனால ஆல் தி 4 பியரிங் வேல்யூஸ் ஆர் ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங்லேருந்து நம்ம குவாட்ரண்டல் பியரிங்க்கு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வேல்யூ 127 டிகிரி 30 மினிட்ஸ். இது எந்த குவாட்ரண்ட்டில் வருது? ஃபஸ்ட்டு யூ ட்ரா த டயக்ராம். ஸோ தஸ் நார்த்து 127 டிகிரி, தஸ் 127 டிகிரி 30 மினிட்ஸ். இது என்ன பியரிங்கு? ஹோல் சர்க்கிள் பியரிங். எது ரெடியூஸ்டு பியரிங்? திஸ் ஒன் இஸ் தி ரெடியூஸ்டு பியரிங். இப்போ ரெடியூஸ்டு பியரிங்கை நம்ம எப்படி மார்க் பண்ணுறது பாருங்களேன். என்ன செய்யணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங்கை ரெடியூஸ்டு பியரிங்காக ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா நம்ம 180லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் சர்க்கிள் பியரிங்கை மைனஸ் பண்ணணும். நம்மளுடைய ரூல் படி 180 டிகிரி மைனஸ் 127 டிகிரி 30 மினிட் இதை மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 180 டிகிரி 00 மினிட்டு, 127 டிகிரி 30 மினிட்டு. ஸோ ஹியர் ரிமைனிங் 30 மினிட்டு 60 வந்துட்டு வந்துடும். 9ல் 2 போச்சுன்னா 7 போச்சுன்னா 2 டிகிரி. திஸ் ஆர் 7ல் 2 போச்சுன்னா 5. 52 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ திஸ் வேல்யூ ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ 52 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ எந்த டைரக்ஷனில்? சவுத்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு. ஸோ ஹியர் த வேல்யூ இஸ் சவுத் 52 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிற இதுதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங் 127 டிகிரி 30 மினிட். அதே இது வந்துட்டு உங்களுக்கு அதே இது நமக்கு வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங்காக மாற்றிருக்கிறத வந்துட்டு எப்படி மாற்றிருக்கிறோம்? 52 டிகிரி 30 மினிட்ஸ். எந்த குவாட்ரண்ட்டில்? செகண்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட் நேம் என்ன? சவுத் டு ஈஸ்ட். அப்போ அந்த ரெடியூஸ்டு பியரிங்கை நம்ம எப்படி சொல்கிறோம்? சவுத்து 52 டிகிரி 30 மினிட்டு ஈஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது இது பாருங்களேன். 16 டிகிரி 40 மினிட். Just you draw the diagram. This is north. This angle is the whole circle bearing as well as reduced bearing because the first quadrant அதோடைய வேல்யூவில் ஹோல் சர்க்கிள் பியரிங் எவ்வளோ வருதோ அதே வேல்யூ தான் ரெடியூஸ்டு பியரிங் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு. இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வந்துட்டு என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ டைரெக்டாக கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஹோல் சர்க்கிள் பியரிங் வந்துட்டு உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை ரெடியூஸ்டு பியரிங்காக நம்ம மாற்றணும் அப்படின்னா சேம் வேல்யூ 16 டிகிரி 40 மினிட்டு. எந்த குவாட்ரண்ட்டுக்குள்ள? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். இப்போ நார்த்து ஈஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்களேன். 181 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ 181 டிகிரி 30 மினிட்ஸ்ன்றது எந்த குவாட்ரண்ட்டு? திஸ் இஸ் த 180க்கு மேலே வந்துட்டு போயிடுது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் தஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ அந்த வேல்யூ 181 டிகிரி 30 மினிட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன? ரெடியூஸ்டு பியரிங். ஸோ அப்போ அந்த ரெடியூஸ்டு பியரிங் கால்குலேஷன் ஃபார் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங்கை 180ஆல் மைனஸ் பண்ணணும். ஹோல் சர்க்கிள் பியரிங் minus 180 அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ்டு பியரிங் ஃபார் த தேர்ட் குவாட்ரண்ட். அந்த ரூல் படி நம்ம பார்க்கும்போது ஸோ ஹியர் ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ தேர்ட் குவாட்ரண்ட்னு வர்றதுனால தேர்ட் குவாட்ரண்ட் சவுத் டு வெஸ்ட்டு. அப்போ சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ? அதை வந்து மைனஸ் பண்ணுங்க. 181 டிகிரி 30 மினிட் 180 டிகிரி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 1 டிகிரி 30 மினிட். ஸோ திஸ் இஸ் தி 1 டிகிரி 30 மினிட் ஃபார் அ சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். And fourth question 276 degree. You can see here. This is the fourth quadrant.
276 degree 30 minute. 270க்கு மேலே போயிட்டாவே அது வந்துட்டு எங்கே போகுது, ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு போகுது. ஸோ இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துட்டு பாருங்கள், ஜஸ்ட் லைக் திஸ். இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ, திஸ் இஸ் தி ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ. ஸோ இப்போ ரெடியூஸ்டு பியரிங் நம்ம மாற்றுறதுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ரெடியூஸ்டு பியரிங் இஸ் ஃபார் த ஃபோர்த் குவாட்ரண்ட்டா ரெடியூஸ்டு பியரிங் வேல்யூ நம்ம கன்வர்ஷன் பண்ணணும்னா 360 இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் சர்க்கிள் பியரிங்கை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 360 லைட்டாக 360 டிகிரி மைனஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் தி 276 டிகிரி 30 மினிட். 276 டிகிரி 30 மினிட். ஸோ இப்போ மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணும்போது என்ன வரும், ஒரு டிகிரியே வந்துட்டு இங்கே கடை வாங்கினோம்னா ஸோ இங்கே 60 மினிட்னு வரும். 60 மினிட்டில் 30 மினிட் போச்சுன்னா ரிமைனிங் 30 மினிட்டு. ஸோ இங்கே 59 டிகிரி இருக்குது. 9ல் வந்துட்டு 6 போச்சுன்னா வந்துட்டு 3 டிகிரி. இங்கே வந்துட்டு 5, 5ல் 7 வந்துட்டு போகாது. அதனால் ஒன்று நம்ம இங்கே பக்கத்தில் கடை வாங்கினா 15, 15ல் 7 போச்சுன்னா வந்துட்டு 8. ஸோ ஹியர் 83 டிகிரி 30 மினிட், 83 டிகிரி 30 மினிட்டு அப்படின்றது வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்டில் வருது பாருங்கள், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்டோட நேம் என்ன, நார்த் வெஸ்ட். ஸோ யூ ஷுட் ரெப்ரசன்டிங் த டைரக்ஷன் நார்த் வெஸ்ட். ஸோ திஸ் இஸ் த ரெடியூஸ்டு பியரிங் ஆர் குவாட்ரண்டல் பியரிங். ஸோ ஹியர் இதை தான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் கொஸ்டின். சிமிலர்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குவாட்ரண்டல் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங் வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணுறோம். குவாட்ரண்டல் பியரிங் டு ரெடியூஸ்டு பியரிங். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 2-3 கேஸ் வந்துட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Convert the following bearings, following reduced bearings into whole circle bearing. So here conversion from reduced bearing to whole circle bearing. You can see here north 10 degree 15 minute east, north 80 degree 45 minutes west, south 21 degree 30 minute east, south 35 degree 12 minute west. 4 quadrantலையுமே இருக்கு. Just you convert this reduced bearings into whole circle bearing. எப்பயுமே ஒரு கொஸ்டினை வந்துட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டின் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால்தான் பதிலை வந்துட்டு நம்ம செய்ய முடியும். எடுத்தையுமே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், குவாட்ரண்டல் பியரிங்கு, ரெடியூஸ்டு பியரிங்கு, ஹோல் சர்க்கிள் பியரிங்கு, அது இது நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்துட்டு கொஸ்டினை பார்த்ததுமே ஆன்சருக்கு வந்துட்டு போயிடக்கூடாது. கொஸ்டினை ஃபஸ்ட்டு யூ ரீட் த கொஸ்டின் அகைன் அண்ட் அகைன், தென் யூ அண்டர்ஸ்டாண்ட், தென் யூ கோ டு த ஆன்சரிங். இப்படி தான் வந்துட்டு இந்த ப்ராசஸில் வந்துட்டு நம்ம போகணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பியரிங் எல்லாம் என்ன பியரிங் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்துட்டு ரெடியூஸ்டு பியரிங். அப்போ இந்த ரெடியூஸ்டு பியரிங்கை எப்படி நம்ம வந்துட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங்காக மாற்றுறோம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நார்த் 10 டிகிரி 15 மினிட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட் அப்படின்றது எந்த குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு பாருங்களேன், திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு நார்த் ஈஸ்ட். ஸோ உங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பியரிங் வேல்யூ இஸ் ஹோல் சர்க்கிள் சாரி ரெடியூஸ்டு பியரிங் நார்த் ஈஸ்டில் 10 டிகிரி 15 மினிட்னு கொடுத்துருக்குறாங்க ரெடியூஸ்டு பியரிங். அதை ரெடியூஸ்டு பியரிங் குவாட்ரண்டல் பியரிங் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு ஒன்று தான். இதில் எந்த டவுட்டுமே வந்து நமக்கு வேண்டாம். ஸோ அந்த வேல்யூ ஒன்று தான். அப்படியே டைரெக்டாக நம்ம ஜஸ்ட் யூ ரிமூவ் த டைரக்ஷன் நார்த் அண்ட் ஈஸ்ட்டை அப்படியே எழுதுங்க. ஸோ தட் வில் கிவ் த whole circle bearing of a given reduced bearing. So here whole circle bearing அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 10 டிகிரி 15 மினிட் அப்படின்னு எழுதினோம்னா தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நார்த் 80 டிகிரி 45 மினிட்ஸ் வெஸ்ட்னு சொல்றாங்க. நார்த் 80 டிகிரி 45 மினிட் வெஸ்ட். ஸோ அப்போ இந்த நார்த் வெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு எந்த குவாட்ரண்ட் பாருங்களேன். ஸோ நார்த் வெஸ்ட் இஸ் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். நார்த் வெஸ்ட் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நார்த் வெஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஜஸ்ட் யூ ட்ரா த டயக்ராம். திஸ் இஸ் நார்த் வெஸ்ட். ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த வேல்யூவை அவங்க கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் 80 டிகிரி 45 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன பியரிங் அது? ரெடியூஸ்டு பியரிங். என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங் ஃபோர்த் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு நம்ம என்ன செய்யணும் பாருங்க, கொடுத்துருக்கக்கூடிய ரெடியூஸ்டு பியரிங்கை 360 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங் நமக்கு வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய ரெடியூஸ்டு பியரிங்கை 360 மைனஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 360 ஜஸ்ட் யூ மைனஸ் பண்ணீங்கன்னா 360 minus 80 degree 45 minute இதை மைனஸ் பண்ணிடுங்க. இது 1 டிகிரி 60 மினிட். 60 மினிட்ல 45 மினிட்ஸ் போச்சுன்னா 15 மினிட். ஸோ 59 டிகிரி 59 டிகிரியில் 0 போச்சுன்னா 0 டிகிரி. சரி, 59ல் 9 டிகிரி. ஸோ இங்கே 5 இருக்கு. 5ல் வந்துட்டு 8 வந்துட்டு போகாது. அதனால வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்துட்டு இது பண்ணோம் அப்படின்னா 15. 15ல் 8 போச்சுன்னா 7. ஸோ மிச்சம் வந்துட்டு 2. 279 டிகிரி 15 மினிட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ ஹியர் ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 279 டிகிரி 15 மினிட். தென் தேர்டு உங்களுடைய கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க, சவுத் ஈஸ்ட்ல கொடுத்துருக்குறாங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்றது வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் யூ ட்ரா நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல எவ்வளவு? 21 டிகிரி இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 21 டிகிரி 30 மினிட். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல நம்ம வந்துட்டு ஹோல் சர்க்கிள் பியரிங் வேணும்னா என்ன செய்யணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங் வேணும்னா ஹோல் சர்க்கிள் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ரெடியூஸ்டு பியரிங். 180 ரெடியூஸ்டு பியரிங்கை மைனஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ 180 21 டிகிரி 30 மினிட்டை வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 1 டிகிரி இங்கே வந்துட்டு வச்சிங்கன்னா 60 மினிட்டு. 60 மினிட்டில் வந்துட்டு உங்களுக்கு 30 மினிட் போச்சுன்னா 30 மினிட்டு. ஸோ 9ல் 1 போச்சுன்னா 8 டிகிரி. 7ல் வந்துட்டு 2 போச்சுன்னா 5. இப்போ 158 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பியரிங் வேல்யூ. 158 டிகிரி 30 மினிட். திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு சவுத் வெஸ்ட்ல பாருங்களேன். சவுத் வெஸ்ட் இஸ் தி third quadrant. So here south west இந்த வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு 35 டிகிரி 12 மினிட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹோல் சர்க்கிள் பியரிங் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஹோல் சர்க்கிள் பியரிங் ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு வேணும். ஸோ ஜஸ்ட் 180 இது கூட வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது ஹோல் சர்க்கிள் பியரிங் திஸ் இஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி 12 மினிட்டா 180 டிகிரி 00 மினிட்டா. இதை அப்படியே ஆட் பண்ணணும் அப்படின்னா 12 மினிட்டு 5 டிகிரி 13 235 டிகிரி 12 மினிட்டு. ஸோ திஸ் இஸ் the whole circle bearing value for a fourth question.